ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃபேவரட் அனிமி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. அதை நான் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சேனலில் தமிழ் டப் பண்ணி போட்டுருவேன். சரி, ஓகே, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 எபிசோட் 5. சிட்டி ஏ அப்படிங்கிற இடத்துல தான் ஹீரோ அசோசியேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அங்கே மீட்டிங் ஒன்று நடத்துகிறாங்க. இந்த வருஷம் ஹீரோ அசோசியேஷனுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கவங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லவும், நிறைய நம்பர்ஸ் நமக்கு வந்து பிரோஜனம் இல்லை, பட் ஆனால் அந்த ஹீரோஸ் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னா அவங்களோட ரெப்புடேஷன் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸில் உள்ள ஹெட் வருத்தப்படுதான். அதில் ஒருத்தன் இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆள் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனோஸோட ஃபோட்டோவை பார்க்குறான். இங்கே ஹீரோஸ்க்காக செலெக்ஷனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த டெஸ்டிங் ஏரியா ரொம்பவே பெருசாக இருக்குது. பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் தான் நம்ம சாயிட்டாமா. நம்ம சாயிட்டாமாவை பார்த்தது எல்லாரும் இவெல்லாம் எங்கே ஜெயிக்க போகிறான்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சாயிட்டாமா எல்லா எக்ஸாம்லேயுமே யாருமே பண்ண முடியாத ரெக்கார்ட்ஸை வேறு லெவலில் முறியடிக்கிறான். எல்லா எக்ஸாம்லேயுமே ஃபஸ்ட்டு வரான், அதுவும் யாராலையோ தொட முடியாத வேறு லெவலுக்கு. இவன் இருந்தால் நம்ம எக்ஸாமில் ஜெயிச்ச மாதிரி தான் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடோட நேமை போடுறாங்க. நம்ம சாயிட்டாமாவும் ஜெனோஸும் 2 பேரும் எக்ஸாம் முடிஞ்சு ஒரே இடத்துக்கு வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம சாயிட்டாமா ஜெனோஸை பார்த்து, ஜெனோஸ் எக்ஸாம் எப்படி எழுதுனா அப்படின்னு கேட்கான். அது ரொம்பவே ஈஸி அப்படிங்கவும், ஆமாம் நம்மளே மாரி ஹீரோஸ்க்குலாம் இது சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாயிட்டாமா சொல்கிறான். ஆக்சுவலி 100க்கு 70க்கு மேலே எடுத்தால் தான் பாஸு. அதுலேயும் அந்த ரிட்டன் எக்ஸாம் அது ரொம்பவே ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனோஸ் சொல்கிறான். நம்ம ஜெனோஸ் 100க்கு 100 பாயிண்ட் எடுத்திருக்கான். அவனை வந்து எஸ் கிளாஸ் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கிரேடில் தூக்கி போட்டிருக்காங்க. உடனே நம்ம சாயிட்டாமாவோட பாதியை பார்த்துட்டு, நீங்களும் எஸ் கிளாஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆமாம், நீங்கள் இன்டர்வியூவில் என்ன பதில் சொன்னீங்க அப்படின்னு கேட்கவும், இன்டர்வியூவா அப்படின்னு சாயிட்டாமா முழிக்கான். அப்போ தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகுது. நம்ம ஜெனோஸ்க்கு வந்து தனியாக ஒரு இன்டர்வியூ வச்சுருக்காங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து. இந்த பில்டிங் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷன் கேட்காங்க. இவங்க ஒரு வில்லன் குரூப். நாங்கள் இவங்களை பற்றி சீக்ரெட்டாக சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் போன மாதம் இந்த மாதிரி ஒரு வெடி விபத்து அங்கே நடந்திருக்கு அப்படிங்கவும், ஆமாம் நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனோஸ் சொல்கிறான். உடனே அவங்க ஹாப்பியாகி, ஒன்றை மாதிரி ஒரு ஆளை தாண்டா தேடிட்டு இருந்தோம், உனக்கு எஸ் ரேங்க் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ரேங்க் கொடுத்துட்டாங்க. எங்கே நம்ம சாயிட்டாமா, நான் சீக்ரெட் எடுத்ததுனால தான் எனக்கு இன்டர்வியூ வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நம்ம ஜெனோஸ், மாஸ்டர் அவங்க ஏதாச்சும் தப்பாக எடுத்திருப்பாங்க, நான் வேணா மேலே இடத்துல பேசவா உங்களுக்கு எஸ் ரேங்க் கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லவும், நம்ம சாயிட்டாமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான். இப்போ மைக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. சாயிட்டாமா ஜெனோஸ் நீங்கள் 2 பேரும் செமினார் சாயங்காலம் 4 மணிக்கு நடக்க அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய சினிமா ஸ்டாருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி நாங்கள் ஜெனோஸ்க்கு வந்து எஸ் ரேங்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஜெனோஸ் அண்ட் சாயிட்டாமாக்கு கிளாஸ் ஏல இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து செமினார் எடுக்க வந்திருக்கான். நம்ம சாயிட்டாமா சம்மந்தமே இல்லாமல் சிவிங்கம் சமைச்சிக்கிட்டு அவன் சொல்கிறத கவனிக்காமல் இருக்கான். டேய் ஒழுங்கா என்ன மதிங்கடா, நான் உங்களோட பெரிய ஆள், கிளாஸ் ஏல இருக்கிறவன். ஹீரோ அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, அது வில்லன்களை நம்ம சமாளிக்கிற பெரிய விஷயம் அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். இங்கே நம்ம சாயிட்டாமா அவன் சொல்கிறது எதையுமே கண்டுக்கிடாம நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஜெனோஸ் வந்து சாயிட்டாமா கையில் இருக்கிற கேட்லாக் பார்த்துட்டு அந்த ஹீரோ அசோசியேஷனோட ஹிஸ்ட்ரியை சொல்கிறான். ஆக்சுவலி இந்த ஹீரோ அசோசியேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமே ஒரு மில்லியனர் தான். அவர் எதுக்காக இதை ஆரம்பித்தார் அப்படின்னா, அவரோட பையனை எவனோ ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணும்போது வழியில் இதை ஆரம்பித்தார் அப்படின்னா, அவரோட பையனை எவனோ ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணும்போது வழியில் நடந்து போயிட்டு இருந்த யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் அவனை காப்பாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆளுங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆள் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹீரோ அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷனையே உருவாக்குறாரு. இது உங்களுக்கு புரியுதா கைஸ்? ஆக்சுவலி இந்த ஹீரோ அசோசியேஷன் அப்படிங்கிற ஒன்று உருவாகிறதுக்கு காரணமே நம்ம சாயிட்டாமா தான். ஏன்னா அவன் தான் தன்னோட உயிரை பணைய வச்சு அந்த கிராப்மேன் கிட்டே இருந்து அந்த பையனை காப்பாற்றிருப்பான். அந்த மில்லினரோட ஃபோட்டோவை நீங்களே பாருங்கள். இதுதான் அந்த பையனோட அப்பா. அதே சேம் அந்த பையனுக்கு இருக்கிற மாதிரியே அதே நாடி வந்து பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்து ஆக்சுவலி நம்ம சாயிட்டாமாக்கே தெரியாது, அவனால தான் இந்த அசோசியேஷன் உருவானது அப்படிங்கிறத. அதேமாரி இதை நிறைய பேர் வந்து இந்த அனிமே பார்த்தப்போ நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓ இப்படி தான் இந்த அசோசியேஷன் உருவாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாயிட்டாமா கேட்கான். மற்றதெல்லாம் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனோஸ் சொல்கிறான். மாஸ்டர் இப்போ நம்ம அஃபிஷியலாக ஹீரோ ஆகிட்டோம், எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும், இவன் நான் ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுட்டு இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாயிட்டாமா வருத்தப்படுறான். இங்கே அந்த செமினார் எடுத்தவன் ரொம்பவே டென்ஷனாக இருக்கான். அந்த சாயிட்டாமா நம்மளை மதிக்கவே மாட்டிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கான். உடனே அந்த கூட அசோசியேஷனில் வேலை பார்க்குறவன், அந்த சாயிட்டாமா அப்படிங்கிறவனை சும்மா சொல்லக்கூடாது, ஜெனோஸ் ஆல்ரெடி எஸ் ரேங்க் போயிட்டான், பட் ஆனால் அந்த சாயிட்டாமாங்கிறவன் ரொம்பவே வேறு லெவலில் இருந்தான். அவனோட ஃபிசிக்கல் எபிலிட்டி எல்லாமே யாராலேயே தொட முடியாத லெவலுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு கடவுள் லெவலுக்கு அவன் செயல்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் சி கிரேட்லேருந்து சீக்கிரமாக ஒன்றையும் தாண்டி ஏ கிரேட் தாண்டி போயிடுவான் அப்படின்னு சொல்லவும், யார் அந்த மொட்டை தலையனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கான். உடனே அந்த அன்னைக்கு நம்ம சாயிட்டாமா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த செமினார் நடத்தின அந்த டீச்சர் ஓடி வந்துட்டு, இன்னும் எக்ஸாம் முடியலை, இப்படி பாஸ் பண்ணவங்கள நாங்கள் தனியாக அவங்க இடத்துக்கு போயிட்டு அவங்கள ஃபைட் பண்ணி அவங்க கரெக்டாக வின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அஃபிஷியலாக ஹீரோ அப்படிங்கிற நேமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்லி நம்ம சாயிட்டாமாவை அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் தேடி அடிக்க வரான். கடைசியில் பார்த்தா நம்ம சாயிட்டாமா அவனை ஒரே அடியாக அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போ அடுத்த நாள் காலையில் விடியுது. நம்ம சாயிட்டாமாவும் ஜெனோஸும் ஏதோ ஒரு தனியாக பெரிய இடத்துல இருக்காங்க. அப்போ நம்ம ஜெனோஸ் வந்து
நம்ம ரெஜிஸ்டர் பண்ணது ஓகே தான். இப்போதைக்கு நம்ம பேரு நம்மளோட ஜெனோஸ் சைட்டாமாங்கிற நேம்ல இருக்கு. பட் ஆனா போக போக அது ஹீரோ நேமா மாறும். மக்கள் நம்மளோட அப்பியரன்ஸ் வச்சு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனோ சொல்றான். ஐயோ! அப்படி பார்த்தா என்னைய மொட்டை தலன்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்டாமா வருத்தப்படுறான். அது மட்டும் இல்ல ஃபேன்ஸ் கிளப் இருக்கு. அத வச்சு ரேங்கிங் பண்ணுவாங்க. சரி ஓகே நம்ம சண்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே நம்ம சைட்டாமா அவன பார்த்து, "இது ஜஸ்ட் பிராக்டிஸ் தான். ரியல் ஃபைட் கிடையாது. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம ஜெனோஸ், "ஆமா மாஸ்டர். பட் ஆனா உங்களோட ஃபுல் ஃபோர்ஸையும் என்ட்ட காட்டுங்க. பின் வாங்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவனோட புது சூட்ட வச்சு அவன அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஜெனோஸோட புது சூட் உண்மையிலேயே வேற லெவல்ல சூப்பர் அண்ட் ஸ்பீடா, ஃபாஸ்ட்டா அட்டாக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. நம்ம சைட்டாமாக்கும், ஜெனோஸ்க்கும் நடக்கிற இந்த ஃபைட்டு வேற லெவல்ல இருக்கும். இதுல வந்து டயலாக்ஸே கிடையாது. நீங்க வேணா அந்த ஃபுல் ஃபைட்டையும் ஜெனோஸ் வெர்சஸ் சைட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு YouTubeல அடிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் ஃபைட்டையுமே பார்க்க முடியும். ஜெனோஸ் ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்றான். நம்ம சைட்டாமாவ திடீர்னு காணோம். எங்க அப்படின்னு சொல்லி அவன் ஸ்கேன் பண்ணி பார்த்தா, அவன் ரொம்ப தூரம் தள்ளி ஓடிட்டு இருக்கான். நம்ம ஜெனோஸ் அவன் முன்னாடி போய் நின்னு மொத்த இடத்தையும் கொளுத்துறான். அதுக்குள்ள நம்ம சைட்டாமா அவன் பின்னாடி வந்து, "ஹேய் நான் ஆக்சிஸ் மே ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸின் கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன்ஸும் இதே போல தான் டபுள் பெனிஃபிட்ஸின் நம்பிக்கையும் தருது. கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து இப்போதே வாங்கவும். முன்னாடி வந்து, "ஹேய் நான் ஜெயிச்சிட்டேன்" அப்படிங்கவும், நம்ம ஜெனோஸ் ஃபாஸ்ட்டா அட்டாக் பண்றான். ஆனா நம்ம சைட்டாமா தப்பிச்சிட்டான். "மாஸ்டர், நீங்க உங்களோட ஃபுல் ஃபோர்ஸ காட்டவே மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன ஏமாத்த பார்க்குறீங்க. நீங்க எனக்கு எதுவுமே கத்துக் குடுக்கல. உங்களோட ஃபுல் ஃபோர்ஸ்ல நீங்க என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா தான் நான் உங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் கத்துக்கிட முடியும். ஸோ பின்வாங்காம உங்க முழு திறமையும் காட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்டாமா ஜெனோஸ் ஆசைக்காக அவனோட திறமைய லைட்டா காட்டுறான். 1 செகண்ட் கூட ஆகல. அதுக்குள்ளேயே அந்த ஃபைட்டு டோட்டலா முடிஞ்சுது. "ஏய் எனக்கு பசிக்கி வா சாப்பிட போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுதான். இத பார்த்து நம்ம ஜெனோஸ் ஆச்சரியப்படுதான். நம்ம ஜெனோஸ் மனசுக்குள்ள, "நான் வந்து ஸ்ட்ராங் ஆனா எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுவேன்?" அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பார்த்தா கூட, உங்க லெவலுக்கு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா நீங்க அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கான். அந்த இடமே வேற லெவலா இருக்கு. "ஏய் ஜெனோஸ் எனக்கு பசிக்கி வா போலாம்" அப்படின்னு சொல்லி நம்ம சைட்டாமா கூப்பிடுறான். இங்க நம்ம அந்த சினிமா ஸ்டாரு, "நான் போய் அவன நேர்ல பார்த்துக்கிட்டு தான். லொகேஷன் மட்டும் அனுப்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கையில காசு கம்மியா இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அங்க ஒரு ஃபுட் காம்படிஷன் நடக்குது. "ஏய் ஜெனோஸ் நம்ம இன்னொரு மேட்ச் வச்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாங்க. நம்ம சைட்டாமாவால முடியல. இங்க நம்ம ஜெனோஸ் அது அவ்வளத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டான். வின் பண்ணிட்டான். அப்போ அந்த சினிமா ஸ்டார் அந்த இடத்துக்கு வரான். "ஏய் ஜெனோஸ் எக்ஸாம் இன்னும் முடியல. அவன் உன் கூட ஃபைட்டுக்கு தான் வந்திருக்கான்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்டாமா சொல்றான். சரி ஓகே நம்ம 2 பேரும் வெளிய போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனோஸ் அவன அந்த இடத்துலேருந்து வெளிய கூட்டிட்டு போறான். அவங்க 2 பேரும் ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம சைட்டாமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள பார்த்தா நம்ம ஜெனோஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டான். "என்ன ஃபைட்டு சூப்பரா முடிஞ்சுதா?" அப்படின்னு கேட்கவும், "ஆக்சுவலி இது ஃபைட் இல்ல. அவங்க வந்து என்னைய வெல்கம் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனோஸ் சொல்றான். உடனே இங்க ஒரு பொண்ணு வந்து, "ஹேய் நீங்க அந்த சினிமா ஸ்டார் அமாய் மாஸ்கோட ஃப்ரெண்டா? நான் உங்களோட கைய ஷேக் ஹேண்ட் குடுத்துக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து நம்ம ஜெனோஸ் கிட்ட கேட்குறா. உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனோஸும் ஷேக் ஹேண்ட் குடுக்குறான். எஸ் ரேங்க் ஹீரோ அப்படின்னா ஈஸியா ஃபேமஸ் ஆயிருவ. நான் சி ரேங்க் வேற. சரி ஓகே ஒண்ணும் இல்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்டாமா சொல்றான். இப்ப தான் அந்த அமாய் மாஸ்க்கும் நம்ம ஜெனோஸும் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம ஜெனோஸ் நெனச்சு பார்க்குறான். இந்த ஹீரோ ஜாப் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல. அது மக்களுக்கு ஒரு பீஸ குடுக்குறது. அதாவது அமைதிய குடுக்குறது அப்படிங்கவும், சண்டை போடுறதா இருந்தா டக்குனு வா அப்படின்னு சொல்லவும், "நான் உன்ட்ட சண்டை போடுறதுக்காக வரல. எங்க டீமுக்கு உன்னைய வெல்கம் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். வெல்கம் டூ அவர் டீம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிருதான். இங்க நம்ம ஜெனோஸ் வந்து, "மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு இதோ வந்துருதேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறான். சரி ஓகே பாய் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்டாமா சொல்றான். நம்ம ஜெனோஸ் அங்கேருந்து கிளம்புறான். இங்க நம்ம அமேமஸ் ஜெனோஸ பார்த்துட்டு, "ஜெனோஸ் இவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் பையனா தான் இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எங்க நம்ம சைட்டாமாவோட வீட்டுக்கு ஜெனோஸ் அவனோட பேக் எடுத்துட்டு வந்துட்டான். "நான் இனிமே உங்க கூட தான் தங்க போறேன்" அப்படிங்கான். நம்ம சைட்டாமா முடியாது அப்படிங்கவும், "நான் ரெண்ட்ட நானே பே பண்றேன்" அப்படிங்கவும் நம்ம சைட்டாமா ஓகே சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. எனக்கு இந்த ஒன் பஞ்ச் மேன் எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்க இத ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறதும் தெரியும். பட் இருந்தாலும் என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான அனிமே அப்படிங்கிறதுனால, இத நான் தமிழ் டப் பண்ணி போடணும் அப்படின்னு